1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி கல்கத்தாவின் தெருக்களில் பருவமழை மழை பொழிந்தது. பிரிட்டிஷ் பேரரசின் இரண்டாவது முக்கிய நகரமாக இருந்த கல்கத்தா தலைநகரம் இல்லாவிட்டாலும் ஏகாதிபத்தியத்தின் மையமாகவும் முக்கியமாக புரட்சியாளர்களின் பிரவேசமாகவும் விளங்கியது. ஐரோப்பா முதல் உலகப் போரின் தீயில் எரிந்து கொண்டிருக்கும் போது இளம் இந்திய சுதந்திரப் போராளிகள் ஒரு தைரியமான செயலில் ஈடுபடத் திட்டமிட்டனர். அது பிரிட்டிஷ் பேரரசையே உலுக்கியது. ஆங்கிலேய ஆட்சியை முறியடிக்க இந்தியப் புரட்சியாளர்கள் ஆண்டாண்டு கணக்கில் போராடி வந்தனர். ஆனால் அவர்கள் சுதந்திரப் போராட்டத்தில் ஒரு முக்கிய இடையூறு இருந்தது: ஆயுதங்கள். துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் மிகவும் பற்றாக்குறையில் இருந்ததால் அவர்களின் புரட்சித் திட்டங்கள் நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருந்தன. ஆனால் பின்னர் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ரோட்டா அண்ட் கம்பெனி என்ற கொல்கத்தாவின் பிரபலமான ஆங்கிலேயரின் ஆயுத வியாபார நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு இளம் புரட்சியாளரின் உதவியால் ஒரு முக்கிய வாய்ப்பு பிறந்தது. ஸ்ரீஷ்மித்ரா ரோடா அண்டு கம்பெனியில் எழுத்தராக இருந்தார். அவர் கம்பெனியின் கோடவுன் வரவிருக்கும் ஆயுதங்களின் ரகசிய தகவல்களை அறிந்தார். மதிப்புமிக்க மவுசர் துப்பாக்கிகளும் ரவைகளும். இது புரட்சியைத் தூண்ட ஒரு வாய்ப்பாகப் பார்த்து அவர் இந்த தகவல்களை சுதந்திரப் போராட்ட வீரர்களின் ரகசிய குழுவுக்கு வெளியிட்டார். திட்டம் மிகவும் துணிச்சலானது. 7 மாட்டு வண்டிகள் கொண்ட ஒரு பேரணி, ஒவ்வொன்றும் ஆயுதங்கள் ஏற்றிச் செல்வதாக, கல்கத்தாவின் வீதிகளில் ஊர்வலம் சென்று ரோட்டா அண்ட் கம்பெனியின் கிடங்குகளுக்குப் புறப்பட்டிருந்தது. புரட்சியாளர்களின் பயனுள்ள பணிவழி. மதிப்புமிக்க ஆயுதங்கள் உள்ள வண்டியை வெற்றிகரமாக பிடித்துக் கொள்ளுதல், அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை அளிக்காமல். அந்த மறக்க முடியாத நாளில் மாட்டு வண்டிகளின் பேரணி தல்ஹவுசி சதுரம் வழியாக சென்றது. புரட்சியாளர்களால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. 6 வண்டிகள் கம்பெனியின் கிடங்கிற்கு செல்லச் செய்யப்பட்டன. ஆனால் 7வது வண்டி மவுசர் துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகள் நிறைந்ததாக பிடிக்கப்பட்டது. அது ஒரு கண்ணியமான நடவடிக்கையாக இருந்தது. பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கண்முன்னே வெள்ளி நேரத்தில் நடத்தப்பட்டது. ரோட்டா மற்றும் கம்பெனிக்கு என்ன நடந்தது என்பதை உணர 2 நாட்கள் ஆனது. அதற்குள் போலீசாருக்குத் தகவல் கொடுக்கப்பட்ட நேரத்தில் திருடப்பட்ட ஆயுதங்கள் நகரம் முழுவதும் பரவியிருந்தன. பிரிட்டிஷ் அரசு ஒரு பெரும் சுற்றிவளைப்பைத் தொடங்கியது. வீடுகள் மற்றும் கிடங்குகளை சோதனையிட்டு பல புரட்சியாளர்களை கைது செய்தது. ஆனாலும் ஸ்ரீஷ்மித்ரா உட்பட பலர் பிடிபடாமல் தப்பினர். ஸ்ரீஷ்மித்ராவட பங்காளத்தின் காட்டில் மறைந்து போனார். அவரின் இருப்பிடம் ஒரு மர்மமாகவே இருந்து வந்தது. இதற்கிடையில் திருடப்பட்ட ஆயுதங்கள் பெங்காளமும் அதற்கு அப்பாற்பட்ட இடங்களிலும் புரட்சித் திட்டங்களை தீவிரமாக நடத்த உதவின. மவுசர் துப்பாக்கிகளை பயன்படுத்தியவர்களில் முக்கியமான புரட்சியாளர்கள் பாகா ஜடீன் போன்ற பிரபலங்கள் அடங்குவர். 1915ஆம் ஆண்டில் இந்த ஆயுதங்கள் ஒடிசாவின் பாலசோர் அருகே நடைபெற்ற கடுமையான போரில் பயன்படுத்தப்பட்டன. அங்கு ஜடீன் மற்றும் அவரது தோழர்கள் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக வீரத்துடன் போராடினர். சில துப்பாக்கிகள் சுதந்திர இயக்கத் திட்டகர்த்தாவான ரஷ்பெஹாரி போஸிடம் சென்றன. அவர் அதை ஜப்பானுக்கு தப்பியோடுவதற்கு முன் தனது துணைவனுக்கு வழங்கினார். இன்று ரொட்டா மற்றும் கம்பெனி இனி இல்லை. ஆனால் அதன் அலுவலக கட்டிடம் இன்னும் நிற்கிறது. 1914ஆம் ஆண்டின் பிரமாண்ட நிகழ்வுகளுக்கான அமைதியான சாட்சியாக. வாயிலின் அருகில் உள்ள 2 பெரிய பீரங்கித் தோட்டாக்கள் பிரிட்டிஷ் பேரரசின் வலிமைக்கு எதிராக புரட்சியாளர்கள் எப்படி தைரியமாக எதிர்கொண்டார்கள் என்பதை நினைவுகூரும் ஒரே தகடு ஆகியுள்ளது. ரோட்டா அண்ட் கம்பெனி ஆயுதக் கொள்ளை ஒரு கொள்ளை சம்பவமாக இல்லை. அது தைரியம், சிந்தனையின் தனித்திறன் மற்றும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் மனுறுதியின் ஒரு சின்னமாக இருந்தது. இளம் புரட்சியாளர்களின் இந்த துணிச்சலான செயல்முறை இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தின் ஆவியின் சாட்சியமாக உள்ளது. எல்லாவற்றையும் இழக்கத் தயாரான அநாமதேய கதாநாயகர்களின் கதை
ஒரு சுதந்திரமான இந்தியாவுக்காக. வரலாறு என்பது பாடநூல்களில் எழுதப்பட்டதோடு மட்டுப்படவில்லை. அது சுதந்திரம் கனவு கொண்டவர்களின் கதைகளாகும், அதை நனவாக்கியவர்களின் சாதனைகளாகும். வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.